சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவருமாவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சுக்கிரன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். மற்ற கிரக பயிற்சிலாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு மாசத்துக்குள்ளார முடிஞ்சிடும் மற்ற பயிற்சிகள்லாம். ஆனா அந்த 3 பயிற்சி மட்டும் 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் அப்படின்னு பெரிய பயிற்சியா இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோம், சனி, ராகு கேது, குரு பயிற்சிக்கு. ஆனா இப்ப நடக்க போற இந்த சுக்கிரன் பயிற்சிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில குடும்பம் தான் முக்கியம். கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், பிறக்கிற குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள், இந்த குடும்பம் நல்லா அமைஞ்சிட்டா ஒரு மனுஷனால எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போக முடியும். அதே மாற்றி அமைஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த மனுஷன் இங்க கீழே தான். அதனால நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது குடும்பம். அந்த குடும்பத்தை சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. அதாவது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற உறவுகளை சொல்லக்கூடிய பயிற்சி இது. குடும்பம் அப்படின்னா இங்க எல்லாமே சுமூகமா போறதில்ல. 9 கிரகங்களும் மாறி மாறி தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இந்த குடும்ப உறவுகள்ல பல சிக்கல்களை ஏற்படுத்துது. சரி, இந்த சுக்கிரன் பயிற்சி பலன் போடுற அளவுக்கு முக்கியமானதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி. மாசத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறது என்னமோ குறுகிய காலம்தான். ஆனா அதனுடைய தாக்கம் இருக்குல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம குடும்ப வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு 1 வாரம், 10 நாள், 1 மாசம் அப்படிலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் போதும். அப்ப என்ன நீங்க கவனிக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உண்மையா எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கலந்த வணக்கத்தை தான் சொல்லணும். ஏன்னா ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கலாம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போறோங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த சுக்கிரன் அப்படிங்கிற காமதேவனுடைய பயிற்சியால கண்டிப்பா எப்படியாவது உங்க வாழ்க்கையில ஒரு ரகசிய உறவு வரும். அந்த ரகசிய உறவால வாழ்க்கையில பெரிய தடுமாற்றத்தை அல்லது ஒரு மாற்றத்தை அடைய போறது உறுதி. அது எப்படி, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதை பத்தி எல்லாம் முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்வமும் நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறவங்களும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. நம்ம வாழ்க்கையில கிரக பயிற்சிகளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி நான் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் எடை பிரச்சனை தான். உடல் எடை பிரச்சனை இருந்தாலே பல நோய்களுக்கு காரணமா அமையும். அதுபோல எதையும் நம்மளால செய்ய முடியாது, உழைக்க முடியாது, ஒரு மானம் மரியாதை இருக்காது. இப்படி பல பிரச்சனைகளை இந்த உடல் எடையால நம்ம சந்திப்போம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் வெயிட் லாஸ் பவுடர் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 கஸ்டமர்ல 10,000 கஸ்டமருக்கு மேல இந்த வருஷம் மட்டுமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை வாங்கி பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்வீட்டி டிவிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. 9043688626. என்ன விளம்பரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூட்டு. சரி, நமக்கு மட்டும் ஏங்க ஒவ்வொரு வீடியோவும் 50 நிமிஷம், 1 மணி நேரம் அப்படின்னு போகுது? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் 50 நிமிஷமா இருந்தா பார்க்கவே வரமாட்டாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. சில நேரத்தில் ஆரம்பிக்கும் போதே சில பேர் முடிச்சுப்பாங்க, அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா 50 நிமிஷம், 1 மணி நேரம் போடுற அளவுக்கு ஜோதிடம் ரொம்ப பெருசா அப்படின்னா, ஜோதிடம் நாம நினைக்கிறது மாதிரி, நீங்க என்ன சொல்ல வரல, நாம நினைக்கிறது மாதிரி சின்ன விஷயமே அல்ல. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம முக்காலத்தையும் சொல்லக்கூடியது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு படி மேல உண்மையை சொல்லணும் அப்படின்னா, போன ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மத்தையும் சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்தது இந்த ஜோதிடம். அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது கடல் அளவு பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு தான் உப்பளத்துல கடல் நீரை தேக்கி உப்பு தயாரிப்பாங்களே, அந்த மாதிரி பல ஜோதிடர்கள் இங்க ஜோதிடத்தை கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டு மேலோட்டமா சொல்லிடுறாங்க. எப்படியாவது ஒரு 10-15 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ராசிக்கோ அல்லது அடுத்த ஜாதகத்தையோ பார்க்க கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமா சொல்றது இல்லை. அது மாதிரி
இந்த விஷயத்தெல்லாம் வீடியோவா போடணுமா? குடும்பத்தில் அல்லது ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் ஜோதிடத்தில் தெரியுமா? இதெல்லாம் பற்றி பேசலாமா? ஓப்பனாக பேசலாமா? அதாவது தாம்பத்திய மருத்துவர் மாதிரி தாம்பத்தியத்தை பற்றி ஜோதிடத்தில் பேசலாமா? இவ்வளவு ஓப்பனாக பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல புரிஞ்சுக்கிறதுல ஆசையில் மட்டும் இல்லை, பேராசையில் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கேட்டார், கடவுள்னா என்ன? கடவுள் இருக்கிறது உண்மையா? கடவுள் இருந்தால் ஏன் இத்தனை பேர் சாவுறாங்க? ஏன் இத்தனை பேர் மண்ணுக்குள்ளே புதையிறாங்க? ஏன் கொரோனாவில் இத்தனை கோடி பேர் செத்தாங்க? ஏன் இப்படி பிளைன் வெடிச்சு சாவுறாங்க? பஸ் மோதி ஆக்சிடென்ட் ஆகி சாவுறாங்க? அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா? உண்மையிலே ஜோதிடம்லாம் உண்மையா அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுவேன். கடவுளுங்கிறது நாம் சொன்னதை செய்கிற அல்லது நம்ம ஆசைப்படுற செய்கிற கடவுள் இல்லை. அதுக்காக நம்ம வேண்டிக்கலாம், அதுக்காக நம்ம பரிகாரமாக என்னென்னமோ செய்யலாம். அந்த பரிகாரம் நியாயமாக இருந்தால் நம்ம உண்மையாக வருந்தி பரிகாரம் செய்கிறோம்னா சில விஷயங்கள் நடக்கலாம். மற்றபடி கடவுள் நேரடியாக நமக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்க முடியாது. அதுக்கு தானே இந்த 9 பேர் அமைச்சிருக்காரு கிரகங்களா. இப்போ ஒரு ஓனர் இருக்காரு, ஒரு 9 மேனேஜரை அமைச்சிட்டாரு. நீ இந்த வேலையை பார்த்துக்க, நீ இந்த செக்ஷனை பார்த்துக்க, நீ இந்த பார்ட்டை பார்த்துக்க, நீ இந்த லாகாவை பார்த்துக்க அப்படின்னு பிரிச்சிடுறாரு. ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்குது, யாரோ பாதிக்கப்படுறாங்க. திடீர்னு நீங்கள் ஏங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் தாங்க ஓனரை செய்ய சொன்னீங்க, நாங்கள் எப்படி மாற்ற முடியாத, இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு ஓனரால் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாருக்குமே பொதுவாகிடும். அந்த ஓனரே திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி ஓனர் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பையும் கொடுத்துட்டு திடீர்னு நீங்கள் உங்கள் கடமையை செய்யாதீங்க, இவங்க பாதிக்கப்படுறாங்க, இவங்க முறையிடுறாங்க, வேண்டிக்கிறாங்க அப்படின்னா கடவுள் போய் சொல்ல முடியுமா? அப்போ அவங்கவுங்க கடமையை செய்யறதுக்கு தான் அவங்கவுங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்கவுங்க கர்ம வினையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கடவுள் மாற்ற முடியாது. அப்போ அவருடைய அந்த நம்பிக்கை போயிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய கடமையை செய்யும் போது இது மாதிரியான பேர் விபத்து பேராபத்துலாம் நடக்கிறதுக்கு நிறைய இருக்கு. கடவுள் ஒன்றும் நம்ம சிஎம் இல்லை, எல்லா துறையிலையும் தலையிட்டு கட்சிக்காரவங்களை காப்பாத்துறது, கட்சி தலைவர்களை காப்பாத்துறது. கடவுள் நம்ம ஊர் சிஎம் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவர். அவர் கொடுத்த விதி அவராலே மாற்ற முடியாது. இந்த கிரகங்கள் மனசு வச்சாதான் மாற்ற முடியும். அதனாலதான் இந்த கிரகங்களுக்குன்னு கோவில் நிறைய இருக்கு, பரிகாரங்கள் நிறைய இருக்கு, மந்திரங்கள் நிறைய இருக்கு, தியானங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் செய்யும்போது தான் இந்த கிரகத்தின் மூலியமா கடவுள்கிட்ட போய் சேரும். கடவுளுடைய அனுமதியோட கிரகங்கள் நமக்கு என்ன செய்யணுமோ செய்யும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. நிறைய ஜோதிடர்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி பேச மாட்டாங்க. நல்லா சம்பாதிப்பீங்க, உடல்நலம் நல்லா இருக்கும், கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, நல்ல திருமணம் நடக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், கணவன் கிடைப்பாங்க, பிள்ளை குட்டிங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா இருப்பீங்க, இதோட நிறுத்திப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த சப்ஜெக்டில் மட்டும் ஆர்வம் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆர்வம். மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். நம்ம நினைச்சதெல்லாம் படிப்போம், நினைச்சதெல்லாம் பார்ப்போம். கண்ட துறையில நுழைஞ்சு வெளியில வரக்கூடிய நம்ம நிலைமைய இப்படிதான் எல்லாத்தையும் விட்டு உடைச்சி சொல்லிடுறது. அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த இல்லற வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் காதல் காமம் எல்லாமே அடக்கம் தானே. இதெல்லாம் கூட ஜோதிடத்துல தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னா 100க்கு 100% திறமையான ஜோதிடரா இருந்தா இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். நம்ம ஜோதிட கட்டத்தில் தொழிலுக்குன்னா ஒரு கட்டம், கணவன் மனைவிக்கு ஒரு கட்டம், குழந்தைகளுக்கு ஒரு கட்டம், நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு கட்டம், லாபத்துக்கு ஒரு கட்டம், நிம்மதியா சந்தோஷமா சுகமா இருப்போமா அதுக்கு ஒரு கட்டம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்கும். ஆனா தாம்பத்திய வாழ்க்கைக்கு மட்டும்தான் 12 கட்டத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி யாராவது இப்ப இருக்கிற ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்களா? உங்க கவனத்துக்கே விட்டுறேன், நீங்களே சொல்லுங்க. அப்ப சுக்கிரன் அப்படிங்கிற இந்த பயிற்சி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். ஆனா முழுசா புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜோதிடங்கிறது கடல் இல்லைங்க. எல்லாரும் கடலாம்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பிரம்மாண்டத்துக்கு எடுத்து சொல்றது எது? கடல் அளவு பெருசுன்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானமா கடல் அளவு பெருசு, மருத்துவமா கடல் அளவு பெருசு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசா சொல்றதுக்கு கடல் அளவு அப்படிங்கிற ஒரு எல்லையை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கடல் அளவு இல்லை, பிரபஞ்சம் அளவுக்கு. இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை படிக்கல. இப்பதான் படிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆயுசு பூரா படிச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இந்த பிரபஞ்சம் அளவு இருக்கிற ஜோதிடத்துல இந்த காதல் காமம் இல்லற வாழ்க்கை எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாதகத்தை பார்த்தே கள்ள உறவு வச்சிருக்காரா அந்த ஜாதகர், பொருந்தாத காமம் இருக்கா அல்லது பொருந்தக்கூடிய காமம் இருக்கா, சுய இன்பம் காண்பவரா, மிருகங்களை
புணர்பவரா, ஓரல் செக்ஸ்ல ஆர்வம் உள்ளவரா, ஓரின சேர்க்கையாளரா, திருநங்கையா மாறுவாங்களா, கற்பழிப்புக்கு துணிபவரா, அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோதிடத்தை பார்த்தே சொல்லிடலாம். மன்னிச்சிங்க, முகம் சுளிக்கிற அளவுக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் இருந்தா மன்னிச்சிங்க. ஆனால் ஒரு மருத்துவத்தை விட இது பெருசு. வக்கீல்ட்டையும் மருத்துவத்தையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்துக்கிட்ட நீங்க பொய்யே சொல்ல முடியாது. ஜோதிடத்தை பொய் சொன்னீங்க அப்படின்னா அவருக்கு தெரியும். அப்ப பொய் சொல்ல முடியாத ஒரு லாகா, ஒரு துறை எது அப்படின்னா ஜோதிடம் தான். அதனால இந்த ஜோதிடத்தில் வரக்கூடிய இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருந்தால் நீங்கள் எது சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ சுக்கிரன் பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 11ஆம் வீட்டில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அடுத்த மாதம் பயிற்சியாக போகிறாங்க. இப்போ 11ஆம் வீட்டில் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நல்லதையும் கெட்டதையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் கிரகங்கள் மாறும்போது பார்வை இருக்குல்ல, இப்போ சனி பார்க்குற பார்வை ஒரு விதமாக இருக்கும், கேது பார்க்குற பார்வைக்கு பலன் ஒரு விதமாக இருக்கும். இப்போ இந்த மாதம் சனி பார்வை விழாது சுக்கிரன் மேலே, அடுத்த மாதம் சனி பார்வை விழும்போது கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதுதான் ஒவ்வொரு மாதமும் நம்ம வாழ்க்கையில் புது புது சந்தோஷம், புது புது பிரச்சனைகள், புது புது துக்கங்கள், புது புது உல்லாச வாழ்க்கை, இப்படி ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இதனால தான் அமையுது. இந்த சுக்கிரன் பயிற்சியினால தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ரொம்ப உல்லாச வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மிக முக்கியமான காரணம். இப்போ அவர் உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 12ஆம் வீட்டுக்கு மாற போறாரு. லாபஸ்தானம், இப்போ லாபஸ்தானத்தில் அவர் இருக்காரு. அவர் 12ஆம் வீட்டுக்கு அடுத்த மாதம் மாற போறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய சந்தோஷங்களையும், சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதையும் கொண்டு வர செய்வார், முயற்சி பண்ண வைப்பார். நிறைய ஆசைப்படுவீங்க, நிறைய ஆசைப்படும் போது அதற்கான முயற்சியவும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த அமைப்பு, அப்போ அந்த மாதிரியான அமைப்பு வரும்போது நல்லது மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, சில வேதனையான விளைவுகளும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ கஷ்டங்களையும் இழப்புகளையும் கொஞ்சம் துரோகங்களையும் தாங்கிக்கிறதுக்கான மனசை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஏன்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ வேற ராகு பயிற்சி ஆகி இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? சனி வீட்டில் இருக்கிறார். பகை வீட்டில் இருந்தாலும் அவருடைய ஆட்டம் வேற லெவலில் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பேராசை கொள்ள வைக்கும். எது நியாயம், எது நியாயம் இல்லை, யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க. உண்மையை சொல்லப்போனா மனைவி யாரு, அக்கா தங்கச்சி யாரு, அம்மா யாரு, இப்படி எதையுமே பார்க்காம கண்மூடித்தனமா நடந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. மனைவி யாரு, அக்கா தங்கச்சி யாரு அப்படின்னு சொல்றதுக்கே அருவருப்பா நினைக்கிற நம்மளை விட எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இந்த மாதிரியான அருவருப்பான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம எத்தனையோ நியூஸ்ல பார்க்குறோம், டிவி நியூஸ்ல பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம். இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க இல்லப்பா, இந்த ராகு, கேது, சனி, சுக்கிரன், இந்த அமைப்புகள் தான் காரணம். அப்ப நியாயமற்ற சட்டவிரோதமான வழியில செயல்ல ஈடுபட வைக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய அந்தஸ்து அடையணும் அப்படின்னா எந்த மாதிரி வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு துணிய வைக்கும். ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி. தரம் தாழ்ந்த வேலை, உடம்ப விற்கிற வேலை, உடம்ப கொடுக்கிற வேலை, அழகாலையும் அசைவுகளாலையும் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வைக்கிற வேலையை இந்த காலகட்டத்தில் செய்ய துணிய வைக்கும் இந்த ராகு, கேது, இந்த சனி, சுக்கிரன். எவ்வளவு பெரிய கெட்ட விஷயமா இருந்தாலும் செய்யறதுக்கு நீங்க துணிஞ்சிருவீங்க. உங்களை தள்ளிவிடும். உங்களை சுத்தி இருக்கிற யாரை பத்தியும் கவலைப்படாது. உணர்ச்சியற்றவராக, ஒரு அன்பு இல்லாதவராக உங்களை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு உண்டு. முரட்டுத்தனமா நடந்துப்பீங்க. மிகப்பெரிய டானா கூட மாறலாம். அல்லது ஒரு சின்ன காமத்துக்காக, ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக பெரிய குற்றங்களை கூட செய்ய துணிய வைக்கும். அதிக ஆர்வம் உள்ளவராகவும், அதாவது காமத்துக்காக அதிக ஆசை, பேராசை, காமம் உச்சிக்கு ஏறி மிகுந்தவராக, காமத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக உங்களை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் இழந்துட்டோம், இது ஒரு கேடா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். இங்கே காதலுக்கும் காமத்துக்கும் வயசு மிக முக்கியம் இல்லை. எந்த வயசாக இருந்தாலும் அந்த உணர்வு வரும். ரொம்ப ஆர்வம் உள்ளவராக மாற்றும். யார், எவர், என்ன உறவு நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்ணை மறைக்கும். ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய செயலை நம்மளை செய்ய வைக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு இப்போ இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்தாலும் சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, ராகு பகவான். என்னை மன்னிச்சுக்கணும். ராகுங்கிற இந்த கேடி தான்
உங்களை ஆட்டுவிக்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தொழிலில் பெரிய இழப்பு வரும், வாழ்க்கையில பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வியாபார ரீதியா அல்லது வேலை ரீதியா நிதியில ரொம்ப சிக்கல் ஏற்படும். குடும்பத்து மேல கவனத்தை செலுத்தாம அக்கறையே இல்லாம அதை பத்தின யோசனை வந்துடும். மனைவி தாய் இவங்களை பத்தி யோசிக்காம, குழந்தைங்களை யோசிக்காம, அடுத்த குடும்பத்தை பத்தி அடுத்தவங்களை பத்தி எந்நேரமும் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த அமைப்பு ஏற்படுத்தும். ரகசிய வாழ்வை வாழ வைக்கும். மிக முக்கியமா இதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் அவதூறு பேசுறதுக்கும் நிறைய பேர் காத்து கிடக்குறாங்க. அவங்க வாய்க்கு நல்ல தீனி போட்டது மாதிரி ஆயிடும். இந்த காலகட்டத்தில் எத்த பெரிய ரகசிய உறவாக இருந்தாலும் ரகசிய செயல்பாடாக இருந்தாலும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அமைப்பு ஒரு வாரம் திட்டம் போட்டுலாம் வராது. ஒரு செகண்ட்ல வரக்கூடிய ஒரு சிந்தனை மாற்றம் மிகப்பெரிய விதியையே மாற்றக்கூடிய அமைப்பு இது. ரகசிய வாழ்க்கை அல்லது ரகசிய உணர்வு அல்லது சட்டத்துக்கு புறம்பான வாழ்க்கைக்கு புறம்பான எந்த ஒரு செயலை செஞ்சாலும் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்று, ஏதாவது ஒரு வகையில் ரகசிய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது ஆண்கள் பெண்கள் இப்படி உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த காலகட்டம் தான் இது. திருமணத்துக்கு புறம்பான உறவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிதி இழப்புகள் அது ஏற்படுத்தும். நேரத்தை செலவிட வைக்கும். சிந்தனையை மாற்ற வைக்கும். அந்த உறவு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ. விதி உங்களுக்கு சாதகமாக அந்த காலகட்டம் இருக்காது. ராகு கேதுவினுடைய கையில் போயிடுச்சு. சனி சுக்கிரனை பார்க்குற காலகட்டத்தில் உங்களை நிம்மதியாகவே இருக்க விடாது. மனம் அலைபாய வைக்கும். பேராசை ஏற்படுத்தும். அமைதிக்கு புறம்பான அல்லது நல்ல சிந்தனைக்கு புறம்பான கெட்ட விஷயங்களை செய்ய வைக்கக்கூடிய காலகட்டம் இது. அநீதிக்கு துணை போகலாம். ஏதாவது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ துரோகம் பண்ணலாம். அல்லது ஒரு நல்ல உறவை நீங்க கெடுத்துக்கலாம். வேலை செய்யற இடத்துலயோ தொழில் செய்யற இடத்துலயோ அல்லது உறவுகள்கிட்டயோ ஒரு நல்ல மதிப்பு வச்சிருப்பாங்க. அந்த மதிப்பு கெடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா சனி வீட்டுல பாதகமான ராகு இருக்கிறாரு. ராகு அந்த வீட்டுல பகையா இருக்காரு. பெரிய செல்வாக்கு உள்ளவராக நீங்கள் இருந்தா அந்த செல்வாக்கை குறைக்கிற அளவுக்கு அல்லது உங்கள் கௌரவத்தையும் புகழையும் குறைக்கிற அளவுக்கு சில ரகசிய உறவுகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தவறான செயலில் ஈடுபட வைக்கும். உங்க இலக்குகளை அடையறதுக்கு, உங்கள் குறிக்கோளை அடையறதுக்கு, அதாவது ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அருவருப்பான சட்டவிரோத செயலெல்லாம் ஈடுபட வைக்கும். எப்படியாவது அடைஞ்சிடணும். பொய் சொல்ல வைக்கும். பித்து பிடிச்சது மாதிரி அலைய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். திடீர்னு உங்களது சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையும். சாம்ராஜ்யம்னா கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிட்டு நம்ம வாழனாலும் உண்மையான அன்பு நம்மள்கிட்ட இருக்கும். நம்ம மேல பெரிய மதிப்பு வச்சிருப்பாங்க. பணமே இல்லைனாலும் நம்மளை மதிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மதிப்பை இழக்கக்கூடிய காலகட்டம் இது. வாழ்க்கையில பணத்தையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இழக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். உங்க கோபம் ஆக்ரோஷம் நியாயமான விஷயத்துக்கு வராது, அநியாயத்துக்காகத்தான் வரும். என்னப்பா இப்படி நடந்துக்கிற வீட்டில் யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோபமா வரும். நான் எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு என்ன? அந்த குற்ற உணர்ச்சி கோபத்தை அதிகரிக்க வைக்கும், தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்மறையா செயல்பட ஆரம்பிக்கும். எதை இழந்தாலும் கண்ணை மறைச்சிரும். போனா போகட்டும், எது போனாலும் போகட்டும், இதுதான் முக்கியம். ஒரு ரகசிய உறவுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பெரும்பாலும் ராகு சனி வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல செயல் இல்லை, தீய விளைவுகளை தான் அது ஏற்படுத்தும். ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். உடம்பு ஹீட் ஆகும். பேராசை அதிகரிக்கும். ஒரு நல்ல மனிதராக இருந்தா, ஒரு நல்ல வேலைக்காரர்களாக இருந்தா, ஒரு நல்ல ஓனராக இருந்தா, ஒரு நல்ல தொழிலதிபராக இருந்தா அந்த நிலையிலிருந்து மாற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திடீர்னு ஒரு அவமானம் வரும், கோர்ட்டு கேஸுன்னு வரும். உங்க மேல ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ வழக்கு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ராகு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நம்மளை தூண்டி விட்டு சீண்டி விட்டு சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அது. திடீர்னு மனசை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும், வழக்கத்துக்கு மாற எதையாவது செய்ய வைக்கும். அப்படின்னா என்னன்னா, நான் வேலைக்கு போறேன்னு வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்க. ஆனா மத்தியானம் பார்த்தா அங்கே வேலையில் இருக்க மாட்டீங்க, வேற எங்கேயோ இருப்பீங்க. அந்த போற பாதையில ஒரு சம்பவம் நடந்து அங்கிருந்து உங்களுடைய பாதையும் செயலும் பயணமும் மாறி போகும். வேற எங்கேயோ இருப்பீங்க அந்த ரகசிய உறவுக்காக. அதனால திடீர் மாற்றங்களை, திடீர் செயல்களை இது ஏற்படுத்தக்கூடியது. குறுகிய காலத்துல வாழ்க்கையில வெறுமையா இருக்கிற உங்களை திடீர்னு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. திடீர்னு பணக்காரர் ஆகலாம். இந்த காலகட்டத்தில் உங்களது பாதையை எதில் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது பெருசாகும். உண்மையா உழைக்கிறதுல நம்ம உழைச்சி பணக்காரராகும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுபோல இந்த கிரகங்களுக்கு
கட்டுப்பட்டு உணர்ச்சிகளை அடக்க முடியல அப்படின்னா உங்க பாதையவே மாத்தி வச்சிரும். சந்திரன் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்காரு. நம்ம மனசும் அந்த இடத்துக்கு ஏற்றது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அவர் எந்த வீட்டுக்கெல்லாம் போறாரோ அந்த வீட்டு காரகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை. அப்ப இந்த சுக்கிரன் வீடு, ராகு கேது வீடு, சனி வீடு, செவ்வாய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டார் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரகசிய உறவு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, இங்க நல்லதை விட கெட்டது உங்களுக்கு ருசிக்கும், ரசிப்பீங்க. ரொம்ப அதுல ஆர்வம் உங்களை வரவழைக்க தூண்டும். கவன சிதறல் ஏற்படும். திசையற்ற வாழ்க்கை, உணர்ச்சியற்ற உணர்வு, இது எல்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பல மாற்றங்களை, பல ஏமாற்றங்களை கொடுக்கறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் இந்த கிரக அமைப்புகள்லாம். இப்ப சுக்கிரன் பார்வை இந்த மாசம் 11ஆம் வீட்டுல இருக்கு, அடுத்த மாசம் 12ஆம் வீட்டுல இருக்கு. 11ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வைங்கிறது ஸ்பெஷல் பார்வை, 7ஆம் பார்வையாக உங்க 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 5ஆம் வீட்டை பார்க்கும்போது நீங்க நல்ல எண்ணத்தோட, நல்ல குறிக்கோளோட இருக்கும்போது உங்களது குடும்ப கௌரவத்தை நீங்க பாதுகாப்பீங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் பயிற்சினாலையும், சனி பார்வையினாலையும், அல்லது ராகு கேது பயிற்சினாலையும் கொஞ்சம் மனம் சஞ்சலப்படும். அப்ப இந்த குடும்ப கௌரவம் போற அளவுக்கு சில தவறான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டியது வரும். குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி சேர்க்க வேண்டிய நிலைமை வரும். அதாவது 4 பேர் சொல்லுவாங்க, எப்படி இருந்த குடும்பம், எப்படி கட்டுப்பாடா இருந்த குடும்பம், அவங்க தாத்தா அவங்க பாட்டிலாம் கட்டுப்பாடா இருப்பாங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி அவங்க பரம்பரையில இந்த மாதிரியான நியூஸ் வந்ததே இல்லை, அடுத்த ஆம்பளைய பொம்பளைய பார்த்தாங்கிற நியூஸ் வந்ததே இல்லை, தங்கமானவங்க, ஆனா இந்த பொண்ணு இந்த பையன் அந்த பேரை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பார்வை விழுது, அது அடுத்த மாசம் விழுது. இப்ப செவ்வாயினுடைய பார்வை சனி மேல விழுறதுனால இந்த மாதிரியான தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்ப சுக்கிரனுடைய பார்வையால என்ன உண்டாகும்? ஆடம்பர வாழ்க்கை உண்டாகும், சொகுசு வாழ்க்கை உண்டாகும், வீடு, கலை, நடனம், சினிமா, வண்டி, வாகனம், அது கூட சேர்ந்துதான் இந்த காதல், காமம், தாம்பத்தியம், மீடியாவில் அறகுறை ஆடையோட ஆட வைக்கிறது. பெண்களாக இருந்தா இப்படி, ஆண்களாக இருந்தா உங்களே அழகுபடுத்திக்கிட்டு பெண்களை கவரத்துக்காகவே சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க, உங்களை அழகுபடுத்திப்பீங்க. பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு மீடியாவெல்லாம் போனால் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியாது, அப்பா அம்மாலாம் பார்க்குவாங்களா இல்லையான்னு தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் அந்த மாதிரியான வீடியோ பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல, அதெல்லாம் யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கெட்ட ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் ரெடியாகி உச்சபட்ச கவர்ச்சிக்கே போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இப்படி ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கறது, அந்த இடத்துக்கு வர்றது, இதுதான் காரணம். செல்வம், பணம், வரவெல்லாம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில், ஆனா நிம்மதி இருக்காது. எல்லாரும் திட்டுவாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. உண்மையான அன்பு இருக்கிறவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க, பொய்யான அன்பு இருக்கிறவங்க நம்ம மேல ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் இந்த வீடியோ போடுற பெண்கள் தெரிஞ்சுக்கணும். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த மாதிரியான வீடியோவெல்லாம் குறைச்சிக்கங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கிரக அமைப்புகள் தான். இது எங்க கொண்டு போய் விடும்? கடைசியா உங்க வாழ்க்கையில திருவிளையாடலை நடத்தும். அது ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை அனாதையாக்கி கொண்டு போய் விடும் இந்த அமைப்பெல்லாம். இன்னைக்கு நீங்க பிரபலம் ஆயிடலாம், பணம் வரும், எல்லாருக்குமே தெரியும், நிறைய விளம்பரத்தால பணம் வரும், செல்வம் வரும், புகழ் வரும். ஆனா ஏண்டா இதெல்லாம் நமக்கு வந்தது அப்படிங்கிற ஃபீல் பண்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த 7ஆம் இடத்து பார்வை. ஒரு கிரகம் நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதாவது குடும்பத்துக்கு தேவையான, ஒரு மனிதருக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களா செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு வேலை செய்வீங்க, தொழில் செய்வீங்க, ஒரு வேலையில சேருவீங்க, மீடியாவில் அந்த மாதிரியான அமைப்புல இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அமைப்புல இருப்பீங்க, அடுத்தவங்களுக்காகவே நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. நல்ல கிரகம் அமைஞ்சது அப்படின்னா. அதே நேரத்தில் கிரகம் அந்த மாதிரி கெட்ட பார்வை படுது அப்படின்னா நாயடி பேயடி தான், மொத்தத்தையும் செஞ்சு விட்டுரும். நல்லா போயிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஏதாவது யாராவது குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போம். நாளைக்கு நடுத்தெருவில் பிறந்த வீட்டுக்கும் போக முடியாமல், புகுந்த வீட்டுக்கும் போக முடியாமல் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நடக்கும். அதனால் இந்த அமைப்பு எப்படி தெரியுமா? இந்த சுக்கிரன் பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை பட்டாலே 2 பக்கத்துலேயும் அடி வாங்கின மத்தளம் இருக்குல்ல, ஒடுக்கு விழுந்து போவோம் அடி வாங்கி. 2 பக்கத்துலேயும் மெழுகுவர்த்தி ஏற்றினா எவ்வளவு சீக்கிரமாக அந்த மெழுகுவர்த்தி முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆண்களாக இருந்தால் வீரியத்தையும், பெண்களாக இருந்தால் கௌரவத்தையும் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காலியாயிடும். எல்லா எனர்ஜியும் போயிடும் இந்த காலகட்டத்தில். அது மாதிரி செவ்வாய்ங்கிற ஒரு ரத்தத்துக்கு காரகர், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வெள்ளை அணுக்களுக்கு காரகர் செவ்வாய். அப்ப செவ்வாய் பலம்
இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஸ்டடி ஸ்ட்ராங்கு. செவ்வாய் பலம் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னா ஊர் கிளச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் இந்த நபராகத்தான் இருக்கும். எந்த நோய் வந்தாலும் முதல்ல இவங்களுக்கு தான் அந்த நோய் பிடிக்கும். செவ்வாய் சரியில்லை அல்லது உடல் வீரியத்தை இழந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகள் உங்கள் உடலுக்கும் மனசுக்கும் ஏற்படும். அப்போ உங்களுடைய உடலும் மனமும் நாஸ்தி ஆகக்கூடிய கெடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லை, என்னங்க இவ்வளவு ஓப்பனாக பேசுகிறீங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இது எந்த ஜோதிடரும் சொல்கிறதே இல்லை. நல்லா இருக்கும் போ அந்த வார்த்தை தான் 12 நிமிஷமும் பேசுறது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் முன்னாடி சொன்ன மாதிரி பூந்து விளையாடுவோம். எதை பார்த்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உண்டு. நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. இந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் யார் எப்படி இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். எந்த கிரகத்தால் ஒரு பெண் ஓடி போகிறாள், எந்த கிரகத்தால் ஒரு ஆண் நடுத்தெருவில் நிற்கிறான், எந்த கிரகத்தால் வயிற்றுல வாங்கிட்டு ஒரு பெண் குடும்பத்துக்கு வீட்டுக்கு வந்து நிற்கிறா, எந்த கிரகத்தால ஒரு பையன் மசாலா தோசைக்காக உடுப்பி ஹோட்டலையே வாங்குறான், எந்த கிரகத்தால வீரியம் நிற்கும், எந்த கிரகத்தால வீரியம் அதிகப்படும், எந்த கிரகத்தால பெண் கஞ்சனாகி அலைவா, எந்த கிரகத்தால விபச்சாரி பட்டம் வாங்குவா, இது எல்லாமே ஒரு ஜோதிடத்தில் தெரியுங்க. அதைத்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சொல்ல போகிறோம். அடுத்த ஜோதிடருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பல பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் நேரம் என்னப்பா நேரம், பணம் இருந்தால் எல்லா கிரகமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் உண்டு. எடுத்த உடனே நல்லா வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க, குடும்பம்லாம் சூப்பராக இருக்கும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, இதோட முடிச்சிருவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை 100க்கு 100 நம்புகிறேன். 100 விஷயங்களில் 1000 விஷயங்களில் கோடி விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்களே, முடிஞ்ச வரைக்கும் கடலையும் தாண்டி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசை இல்லை, பேராசை எனக்கு உண்டு. அதை நான் உண்மையாக நம்புகிறேன். என்ன பில்டப் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்முடைய ஆசை தானே, இதில் என்ன இருக்குது? அதனால் நம்ம கற்றுக்கிட்டது தான் ஜோதிடம், கிரகங்களில் இருக்கிறது தான் ஜோதிடம் அப்படின்னு எல்லாரும் தேங்கி போயிடுவாங்க. அப்படி தேங்குற ஆள் நான் இல்லை. மாற்றத்துக்கு உட்படாத கலையே இல்லை, முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு கலையும் இந்த உலகத்தில் இல்லை. எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும், எந்த ரகசியத்தை வேணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட பல விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை வெளியில் சொல்லி அது உண்மைன்னு நிறைய பேர் நம்மளை பாராட்டி இருக்காங்க. அதனால் அடுத்த ஜோதிடர்கள் மாதிரி பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற ஆள் நம்ம இல்லை. ஜோதிடத்து மேலே இருக்கிற நம்பிக்கையால் போட்டு உடைச்சிருவோம். நீ இப்படி தான்ப்பா, நீ இப்படி தான். ஆனால் எங்கே எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு உண்டு. கூட்டத்தில் முடிச்ச வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஜோதிடம் பார்த்து அனுப்பிட்டோம் அப்படின்னா தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் உண்மையை சொல்லி அனுப்புகிற பக்குவமும் அந்த சிந்தனையும் நமக்கு உண்டு. ஏன்னா ஜோதிடங்கிறது மனித வாழ்க்கையோட ரொம்ப தொடர்பு அதிகம் உள்ளது. அதில் தெரியாத எதுவுமே இல்லை. மனுஷ வாழ்க்கையை பற்றி தொடர்பு பெறாத எந்த ஒரு விஷயமே அதில் இல்லை, எல்லாமே உண்டுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ஜோதிடத்தையும் போகாதீங்க. அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அனுபவசாலியாக இருந்தால் எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கும் சைக்காலஜியும் தெரியும், செக்ஸாலஜியும் தெரியும், ஹியூமன் பிஹேவியரும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். எல்லா துறையிலையும் நமக்கு ஆர்வம் இருக்கிறதுனால எல்லா கோணத்திலையும் சிந்திச்சு பலன் சொல்லக்கூடிய பலம் தான் நம்முடையது. அதனால் கூடுமான வரைக்கும் விஞ்ஞானத்தையும் நம்புவோம், ஜோதிடத்தையும் நாம் நம்புவோம். எந்த இடத்துலையும் ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தி விட்டு கொடுக்குற வேலை நம்மள்கிட்ட இல்லை. அதே போல் அறிவியல் சிறுசுன்னு சிரமப்படுத்துறதும் இல்லை. ஏன் அப்படின்னா என்னதான் மகன் தந்தை திட்டினாலும் தந்தைக்கு அந்த பாசம் போகாது உயிரோட இருக்கிற வரைக்கும். அந்த மாதிரி தான் அறிவியல் என்னதான் இந்த ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் இறை நம்பிக்கையும் திட்டினாலும் அந்த அன்பும் பாசமும் அறிவியல் மேலே ஆன்மீகத்துக்கு போகவே போகாது. அந்த ஒரு புரிதல் நமக்கும் உண்டு. ஒரு கிரகம் என்ன பலன் தான் கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் எதுவுமே இல்லை. எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில பேர் அலட்சியமாக தன்னம்பிக்கையோட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுவாங்க. அப்போ அது நடக்காமல் போகும்போது தான் ஜோதிடரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஒரு டுபாக்கூர் ஜோதிடர், ஒன்றுமே தெரியாத ஜோதிடர், இவர் சொன்னால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஜோதிடம் பலித்தால் அது ஜோதிடத்தின் பெருமை, ஜோதிடம் பொய்த்தால் அது ஜோதிடர்களுடைய சிறுமை. ஏன்னா அந்த அளவுக்கு படிக்காதவங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் அலட்சியப்படுத்தாம எல்லாம் ஆராய்ஞ்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது மாறாது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இப்படி யாரும் சொல்லாத சில விஷயங்களை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய வீடியோவில் அடிக்கடி இது மாதிரியான ரகசிய
வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது, இப்போ வரப்போகுது, இனிமேலும் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னன்னா, இந்த ராகுகேது பயிற்சி நடந்ததுல அது எப்படின்னா, அந்த பயிற்சி வந்து 2 பேருமே துரதிர்ஷ்டவசமா பகை வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய 10ஆம் வீட்டில இருந்து 9ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டில இருந்து 3ஆம் வீட்டுக்கும் ராகுகேது பயிற்சி ஆகியிருக்கு. ஆனா அந்த 2 வீடுமே 2 பேருக்குமே பகை வீடு. நட்பு வீட்டில் இருந்தா கூட கொஞ்சம் நல்லபடியா யோசிப்பாங்க. பகை வீட்டில் இருந்தா ஆக்ரோஷத்துல, கோபத்துல கண்ணா பின்னான்னு யோசிக்க தோணும். மனம் அலைபாயும், கட்டுப்படுத்தவே முடியாது அது யாராலையும். இங்க மறைமுகமா செய்யணும்னு நினைக்க வேண்டிய சில விஷயங்களை வெளிப்படையாவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலகட்டத்தில். அதுதான் குடும்பத்துக்கு பெரும் பிரச்சனை. இப்படிலாம் இந்த பையன் இருப்பான்னு, இந்த பொண்ணு இருப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி வெளிப்படையாவே செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, ஜெயில், இப்படி இந்த கௌரவமா நீங்க நினைக்க மாட்டீங்க. நம்ம கௌரவம் போச்சே, நம்ம அவமானம் பட்டுட்டோமே, 4 பேருக்கு முன்னாடி எப்படி நிமிர்ந்து நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது, ஒரு பயமே வராது. எதற்கும் துணிந்தவர்களாக, அதாவது காதலில், காமத்தில், கள்ள உறவுகளில் எதற்கும் துணிந்தவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ராகுகேது பயிற்சினால உண்டு. இது என்னங்க அமைப்பு, இது என்னங்க புரளி அப்படின்னா, ராகு பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடியவர், உலக இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்க சொல்லி கொடுக்கிறவர், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றவர். அதுபோல சுக்கிரன் ஆடம்பரத்தையும் அழகையும் அனுபவிக்கிற அந்த சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்ப ராகு திசையை செவ்வாய் பார்க்கறதுனால சுக்கிரன் வலுவாகிறாரு. செவ்வாயும் சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால நெருக்கம் அதிகரிக்குது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாலினத்தின் மேல ஈர்ப்பு இருக்கும். ஆண் மேல பெண்ணுக்கும், பெண் மேல ஆணுக்கும் அதிக ஈர்ப்பு, ஈடுபாடு ஏற்படும். தூக்கம் கெடும், உடம்புல இருக்கிற வீரியம் கெடும். சனி வீட்டில் ராகு அமர்ந்து சுக்கிரனுடைய பார்வை பெற்றாலோ அல்லது சுக்கிரனுடைய இணைவு ஏற்பட்டாலோ புத்தி சிதறும், என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு வயது முதிர்ந்தவராக இருந்தாலும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்குறவங்க எத்தனை வயசுக்காரவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு அன்பு, ஒரு பரிதாபம், ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும். அதுபோல் ஆண்களுக்கும் சரி, பெண்கள் எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் சரி, அந்த உணர்வு, சொல்ல முடியாத உணர்வு ஏற்படும். பார்த்த உடனே நீங்கள் சொக்கி விழுந்துருவீங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சரி. அப்படி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. இந்த மாதிரி ஈர்ப்பு வர்ற இந்த நேரத்தில் தான் வழக்கில் சிக்குவாங்க. முறைகேடான உறவை ஏற்படுத்தும் போது அங்கே ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கும், ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அப்போதான் வழக்கு, அசிங்கம், அவமானம், ஒரு நிமிஷத்தில் நம்முடைய கௌரவமே போச்சே, நிம்மதியே இல்லாத வாழ்க்கை நீடிச்சிடும். அதுக்கப்புறம் யார் முகத்தில் நம்ம முழிக்க முடியும்? அதுக்கு இறந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்படி தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர். அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் வருதுங்க. அதுக்கு காரணம் நீங்களா இருக்க முடியாது. ஒரு நண்பன் ஒரு பிரச்சனையில சிக்கிவிட்டா எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த அமைப்பும். கேது வீட்டில இருந்து செவ்வாய் கூட சேர்ந்துக்கிட்டு இங்க ராகுவை பார்க்கறாருல செவ்வாய், அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. எந்த வயதாக இருந்தாலும் கவலைப்படாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும், கருப்போ சிவப்போ, ஆணோ பெண்ணோ, என்ன ஜாதி, என்ன மதம், எத்தனை வயசு, எதையும் பார்க்காத, எதையும் யோசிக்க வைக்காத ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திடும். இந்த அமைப்பு என்ன செய்யும்? ஞானத்தை பிரித்து, அறிவை பிரித்து, ஆசைகளுக்காக ஏங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஆசை வந்து ஒரு பூஜ்ஜியம் கூட மதிப்பு இருக்காது. ₹1 மதிப்பில்லாத ஆசைக்கு வாழ்க்கையே அர்ப்பணிக்கக்கூடிய, பறிபோகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திடும். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நிலை அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கு. அப்படின்னா மனசும் கிரகமும் நல்ல நிலையில இருக்கும்போது அப்படி இருக்கும். உன் மேல உசிரை வச்சிருக்க மாமா அப்படிம்பாங்க மனைவி. நீ இல்லைன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்ற கணவனும் உண்டு. இதுக்கெல்லாமே இந்த கிரக அமைப்புகள் தான் காரணம். அதை கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா செகண்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கள்ளத்தொடர்பு. அந்த கள்ளத்தொடர்பால ஏற்படக்கூடிய அந்த கௌரவ இழப்பு இருக்குல்ல, மன கஷ்டம் இருக்குல்ல, அத்தனையும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு தன்னையே அழிச்சிக்கிற, தற்கொலை செய்ய வைக்கிற ஒரு காலகட்டம் கூட இதுதான். இந்த வீடியோ பார்க்குற ஆண்களும் பெண்களும் இந்த வாழ்க்கையில நம்ம எந்த நேரத்திலையும் இது மாதிரியான செயல் ஈடுபட்டு அவமானப்படக்கூடாது. அதாவது கொள்ளையடிக்கிறது கூட இன்னைக்கு கௌரவம்னு நிறைய படத்துல பார்க்குறோம். திருடுறது கூட திறமன்னு நிறைய வீடியோவில் பார்க்குறோம். ஆனா எது வேண்டுமானாலும் கௌரவமாக இருக்கலாம். பிச்சை எடுக்கிறது கூட கௌரவம் தான். ஆனா இப்படி நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒரு தவறு செஞ்சு அந்த அவமான பார்வை இருக்குல்ல, நம்ம மேல விழுற பார்வை, அதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன புண்ணியம்? ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வரும், மரியாதையே இருக்காது. இந்த ராசிக்கு 3ஆம் இடமாகிய போகஸ்தானம், 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானம், 12ஆம் இடமாகிய அயனசயனஸ்தானம், இதுல சுக்கிரன் இருந்துருச்சு அல்லது பார்வை அடைஞ்சிருச்சு அப்படின்னா
சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களுடைய இணைவு இருந்தா காம உணர்வு கட்டுக்கடங்காம இருக்குமா. அதை உங்களால் அடக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, சுக்கிரனோட சனி சேர்ந்தாலோ, சனியோட சுக்கிரன் சேர்ந்தாலோ, அல்லது இப்ப பார்க்கக்கூடிய சனி பார்வை உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு சனி பார்வை இப்ப சுக்கிரன் மேல விழுந்திருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, மாறுபட்ட நிலையில உறவு முறை வச்சுக்க ஆசைப்படுவீங்க. ஏன்னா தாம்பத்திய வாழ்க்கையில சில உறவு முறை டீசெண்டா இருக்கும், சில உறவு முறை டீசெண்டா இருக்காது. அது வாழ்க்கைக்கு புறம்பானதா இருக்கும். நம்ம பாரம்பரியத்துக்கு, குடும்ப உறவுகளுக்கு அது ஒரு எதிர்மறையா இருக்கிற உறவுகள்லாம் இப்ப அந்த அமைப்பு இருக்குது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, பார்க்குற எல்லாரையும் அந்த ஆசை பார்வையோட பார்க்கறது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, அம்மா, அக்கா, தங்கச்சி இப்படி இவங்களையெல்லாம் தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. கள்ளக்காதல்ல வேகம் எடுத்து கணவன் மனைவியையோ, மனைவி கணவனையோ தீர்த்து கட்டுற ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் தான். ஏன்னா எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம், எல்லாமே இந்த அமைப்பு வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும். பெத்த பிள்ளைங்க மேலே கையை வச்சு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிற எத்தனையோ தகப்பன்கள் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் இந்த அமைப்பு தான். ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், ஆயுள் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கிரன் இருந்தால், ஒரு ஜாதகருடைய ஆயுள் முடியறதுக்குள்ளார அந்த ஆயுளை முடிக்கக்கூடிய காரணம் மனைவியே இருப்பாள். அதாவது கணவனை மனைவி கொல்லப்படுறாங்கல்ல, அது இந்த அமைப்பு தான். அல்லது மனைவி தவறான பாதைக்கு போனதுனால தற்கொலை செஞ்சுக்கிறாங்களே, அதுவும் இந்த அமைப்பு தான். அதாவது மனைவியால் கௌரவம் இழக்கக்கூடிய, துரோகத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது கொலை செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. இதை நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கக்கூடிய விஷயமே இல்லை, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உணர்வோட எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால தான் இங்கே ஓப்பனாக நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் கற்பு ஸ்தானம், ஒழுக்க நெறியை பற்றி சொல்லக்கூடிய இடம். 4ஆம் அதிபதி பலமாக இருந்தாதான் ஒழுக்கம் தவறாத காதல், காமம், கல்யாணம் எல்லாமே நடக்கும். நெறி தவறாத வாழ்வு கிடைக்கும். ஒருவேளை பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் அல்லது நீச்ச கிரகங்கள் அல்லது தீய கிரகங்கள் இருந்துட்டா பார்க்குறவங்கெல்லாம் தேவதைகளா, மான்களா, தேன்களா அல்லது மன்மதனா பெண்களுக்கு தெரியும். கூடா நட்பு தேடி வரும். 7ஆம் வீட்லேயோ 7ஆம் அதிபதியோட பாவக்கிரகங்களோ, நீச்ச கிரகங்களோ அல்லது ராகு கேது கிரகங்கள் சேர்ந்தாலோ இந்த ஒழுக்க குறைபாடு ஏற்படும். அப்படியான அமைப்பு தான் இப்ப. கேது ராகுவை பார்க்குறாரு 7ஆம் வீட்டில இருந்து. ஆனா எங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்னா, செவ்வாயோட சேர்ந்து பார்க்குறாரு. பகை வீட்டில இருந்து பகை வீட்டை பார்க்குறாரு. அப்ப என்ன நடக்கும்? மிகப்பெரிய தடுமாற்றத்தை உங்க வாழ்க்கையில இது ஏற்படுத்த போகுது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்க அசையறதுக்கு நீங்க காரணம் இல்லை அப்படின்னா இது கிரகத்தினுடைய அமைப்பு தான். உங்க மனசு தப்பான பாதையில போறதா நீங்க உணர்றீங்க அப்படின்னா இது கிரகத்தினுடைய அமைப்பு தான். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். இந்த சுக்கிரன் பயிற்சியில இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கேது ராகு பகை வீட்டில் இருக்காங்க. அவரு கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிரடியில் இறங்க வைக்கும். அதுதான் இங்க ரொம்ப பிரச்சனை. எதுவும் பொறுமையா செஞ்சா கூட நம்ம சிந்திச்சு செயல்படுவோம் அல்லது சிந்திச்சு ஒரு விஷயத்த செய்வோம். ஆனா இங்க சிந்திக்க விடாத அளவுக்கு மதி மயக்கத்திலேயே செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தையும், கண்மூடித்தனமான காதலையோ காமத்தையோ அல்லது யார் எவர் அப்படின்னு பார்க்காத சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்யலாம், கொலையே செய்யலாம்ங்கிற ஒரு புத்தியை கொண்டு வரும் இந்த செவ்வாய். அவர் 3ஆம் வீட்டில இருந்து 7ஆம் பார்வையாக ராகுவையும் 8ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறார். அதே சனி சுக்கிரனை பார்க்கிறார். இங்கதான் ஒரு கனெக்ஷன் மாதிரி. கெட்டவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்ப ராகு கேது சனி சுக்கிரன்லாம் முழு கெட்டவர்கள் இல்ல, கெட்ட கிரகம் இல்ல. இடத்துக்கு ஏத்தது மாதிரி, செயற்கைக்கு ஏத்தது மாதிரி, பார்வைக்கு ஏத்தது மாதிரி நம்ம வாழ்க்கையில திருவிளையாடல்களை நடத்துவாங்க. அதுவும் இப்ப நடத்தக்கூடிய அந்த போர் இருக்குல்ல, ரொம்ப உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட சோர்ந்துடக்கூடாது, அலட்சியமா இருந்துடக்கூடாது, சிந்திக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. அதாவது நம்ம உடம்புல ஒரு பேய் அமர்ந்து நம்மளை மறைச்சு அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல விழுந்து கிடப்போம், அப்புறம் ஏஞ்சி பார்த்தோம்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேய் பிடிச்சவங்க. அந்த மாதிரியே நம்ம மனசுல இந்த கெட்ட எண்ணங்கள், காம உணர்ச்சிகளை தூண்டி கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு செய்ய வச்சுட்டு ஜெயிலில் இருக்கும்போது தான் நம்மளை நாம உணர்வோம். போலீஸ்காரங்க அந்த கையில விலங்கு போடும்போது தான் நாம திரும்பி வருவோம் நினைவுக்கு.
அந்த மாதிரியான காலகட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் கேது சேர்க்கை. வாழ்க்கையில அத்தனை தடைகளையும் செய்யும். எல்லாமே தடைபட்டு போகும். உங்களுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், குறிக்கோள் எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதுக்கு அடுத்த மாசத்துல இது மிகப்பெரிய யோசிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இது எல்லை மீறக்கூடிய காமம் இந்த அமைப்பு தான். ஒருவேளை உங்க ஜாதகத்துல நல்ல கிரகங்கள்லாம் இருந்தது, குரு பார்த்தது அப்படின்னா தப்பிச்சிருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். அந்த உணர்வு அதிகரிக்கும், உடல் ஹீட் ஆகும், மனசு எதையோ தேடும். இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கையை ஏற்படுத்தி விடும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது பொருத்தமானது. இது எல்லாருக்குமே பொருந்தும். காதல் வேட்கை, காம வேட்கை அதிகரிக்க வைக்கும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கும் உங்கள் ராசிக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் பொருத்தம்னா என்ன? பகை ஒத்தே வராது. அப்ப காமம்ங்கிறது எல்லையை மீறும். அதுபோல விருட்சகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ற காலகட்டம்லாம் வரும்போது சொல்லவே வேண்டாம். எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க, தயங்கவே மாட்டீங்க. நீங்க எப்ப உங்களுக்கு நினைவு திரும்பும் அப்படின்னா, ஒரு அவமானப்பட்டு வெளியூருக்கு ஓடுறீங்க, அல்லது ஜெயிலில் கம்பிக்கு முன்னாடி இருக்கீங்க, கோர்ட்ல நிக்கிறீங்க, அல்லது கையில விலங்கு மாட்டியிருந்தாங்க, ஊரே அவமானப்படுத்தும் போது, இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த ஒரு நிமிஷத்துக்காக நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த காலகட்டம் தான் இது. என்னதான் கிரகங்கள் தவறான கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணியை குரு பார்த்துட்டா நீங்க தப்பிச்சிருவீங்க. தவறான பாதையில செல்றதுக்கு மனசே இடம் கொடுக்காது. இன்னைக்கு உத்தம பத்திரர்களாக இருக்கிற எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையா புண்ணியம் செஞ்சவங்க. அந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. இங்கே ஏதாவது தப்பு செய்யும்போது தான் நாம் எப்படியோ நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குழந்தைகளும் அதே கிரக அமைப்பில் சிக்கிக்கிற அமைப்பு வந்துடும். கர்மா அங்கேயும் வேலை செய்யும். இப்படி கிரகம் ஒன்று சேர்ந்தாலே நம்ம மனசை அலைபாயும். அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இறை வழிபாடு தான், தியானம் தான், மந்திரம் தான், கோவில்கள் தான். வெள்ளிக்கிழமையில அம்பாளையும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையும் வழிபடுங்க. பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தா சிவன் கோவிலுக்கு போங்க, சிவனை வழிபடுங்க. குலதெய்வத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடக்கிற இந்த அவமானம், இந்த கொடுமை, கணவனோ மனைவியோ தப்பான பாதைக்கு போறதுக்கு காரணமே குல வழிபாடு இருக்காது. அதாவது யார் நம்ம குடும்பத்தில் வந்து 3வது நபர்கள் தலையிட்டாலும் குலதெய்வ அருள் இருந்தது அப்படின்னா அவங்க நெருங்கவே முடியாது. நம்ம குடும்பத்துக்கிட்ட விளக்கமத்தடி தான் விழும். குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா யாரு வேணாலும் நம்ம குடும்பத்தை சந்தியில் நிப்பாட்டிட்டு போயிடலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை, முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்கள் கூட. ஏன்னா அந்த குலதெய்வ வழிபாடு தான் மனோகாரகன் சந்திரனையும் தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ராகு கேதுக்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. திங்கட்கிழமையில சிவ ஆலய தரிசனம் ரொம்ப நல்லது. புத்திய தெளிவா வச்சுக்கணும் அப்படின்னா திருவெண்காட்டில் இருக்கிற புதன் பகவானை போய் வழிபடுங்க. சந்திரனையும் சூரியனையும் ஒன்னா வழிபடணும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் சரி, எந்த ஒரு 3ஆம் நபர்களும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி யாரும் துரோகமும் பண்ண மாட்டாங்க. 3ஆம் நபர்களுடைய தொடர்பும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காது. நேர்மையாக உண்மையாக சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் மொத்தத்தில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் அவரவர்கள் காரணம் இல்லை, அந்தந்த கிரக அமைப்புகள் காரணம். நம்ம வாங்கி வந்த கர்மா வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த காமத்தை கட்டுப்படுத்தணும், மனசை தூய்மையாக வச்சுக்கணும், காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பொழுதுமே கடைசியாக சொல்லி பரிகாரத்தோடு முடிப்போம். இது மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு தவறான வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது, கள்ள தொடர்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் காமத்தை கட்டுப்படுத்துகிறவங்க அல்லது தூய்மையாக நினைக்கிறவங்க இல்லற வாழ்க்கை அப்படி நினச்சிங்க அப்படின்னா காமதேவ் மந்திரத்தையும் உச்சரித்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா எப்பொழுதும் நல்ல செயல்களே குடும்பத்தில் நடக்கும். உங்களை விட்டு யாருமே உங்களது துணை அது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி பிரியவே மாட்டாங்க. இந்த மந்திரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, குடும்பத்தில் யாராவது தவறான பாதையில் பயணம் செய்கிறாங்க, அல்லது கணவனோ மனைவியோ, ஒருத்தருக்கு இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை, இரவானா தனியாக போய் படுத்துக்கிறாங்க, அல்லது அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க அப்படின்னு குடும்பத்தில் யாராவது நீங்கள் நினச்சிங்க, யாருக்காவது இப்படி நடந்தால் காதலன் சரியாக பேசலை, காதலி சரியாக பேசலை, திருமண வாழ்க்கைக்கு சரியான கணவன் அமையல, சரியான மனைவி அமையல, ஒரு ஆண்மகன் ஒரு பெண் கிடைக்கல வாழ்க்கைக்கு அப்படின்னா அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். திருமணத்தில் இன்னைக்கோ நாளைக்கோ நாங்கள் பிரிய போகிறோம்,
நான் தப்பே செய்யல, ஆனால் என் மேலே பழி வந்து விழுது, அதனாலே என்னுடைய கணவர் அல்லது மனைவி பழக மாட்டாங்கிறாங்க, அன்பை செலுத்த மாட்டாங்கிறாங்க அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா 2 பேருடைய இதயங்களும் அழகா மாறி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரத்தில் உங்கள் கணவனோ மனைவியோ காதல் உணர்வை இழக்கும்போது உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும், பல நோய்கள் ஏற்படும். மனசுலேயும் நோய் வரும், உடம்புலையும் நோய் வரும். அந்த மாதிரியான நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, யாருக்காவது படுக்கையில் அல்லது நெருக்கமாக இருக்கிறதுல பிரச்சனை இருக்குது, ஒரு திருப்தி இல்லை, சந்தோஷமாகவே இல்லை, எந்நேரமும் கணவன் மனைவிக்கு தான் தெரியும் குடும்பத்தில் அதிகபட்ச பிரச்சனை வருது. எப்பொழுதும் ஒரு கணவனை மனைவி திட்டிக்கிட்டு இருந்தாலோ அல்லது மனைவியை கணவன் திட்டிக்கிட்டு இருந்தாலோ அது காரணமே யாருக்குமே தெரியாது, எந்த நேரமும் எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க. அந்த இரவில் நடக்கிற பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு அந்த 2 பேருக்கு தான் தெரியும். அதனால் தங்களது துணையை பாலியல் ரீதியாக தாம்பத்திய ரீதியாக திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டிலில் மந்திரம் செய்து ஜெயிப்பீங்க. கணவனோ மனைவியை இழந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரம், இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு இதை செய்ய தொடங்க. குளிச்சுட்டு வீட்டு வாசலில் சுக்கிரனுக்குரிய கோலம், பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. பொடியாலேயோ அல்லது வேற மண் பவுடராலேயோ எதுவுமே இந்த மாதிரி போடாதீங்க. பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. சுக்கிரனுக்குரிய கோலம், அதாவது அந்த ஸ்கிரீனில் இருக்கு பாருங்க, அந்த கோலம் போடுறீங்க அப்படின்னா மன்மதனையும் ரதியையும் வீட்டுக்கு கொண்டு வரும். அதுபோல 33 கோடி தேவர்களையும் வரவழைக்கக்கூடிய சக்தி இந்த பச்சரிசி கோலமாவுக்கு உண்டு. அதனால அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு. சுக்கிரனுக்குரிய கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளார பூஜை அறைக்கு போங்க. எல்லா சாமிக்கும் பூ வைங்க. ரதி மன்மதன் இந்த போட்டோஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போய் வச்சு பூ வச்சுட்டு அங்கேயும் சுக்கிரனுக்குரிய இந்த கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு வைங்க. விளக்கு வச்சுட்டு அதில் பஞ்சதீப எண்ணெயை ஊற்றுங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, தெரியலன்னா தெரிஞ்சுங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய் கலந்து அது கூட மூலிகைகள் கொஞ்சம் கலப்பாங்க. இறைவனுக்கு பிடிச்ச மூலிகைகள் கலக்கும்போது அதை ஊற்றி நம்ம தீபம் ஏற்றும் போது அதுக்கு சக்தி மிக அதிகம் இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுறீங்க அப்படின்னா வேற வாய்ப்பே இல்லை, அருமையாக இருக்கும். அத்தனை சக்தியும் வேண்டுதலுக்கு கிடைக்கும். அதனால் அதை ஊற்றி தீபம் ஏற்றிக்குங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி ஏற்றி வீடு முழுக்க மங்களகரமாக கொஞ்சம் புகை சுற்றி வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி புகை ஃபுல்லாக வரணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி ஏற்றிங்க. அது ஒரு ஹோமம் ஏற்றின அளவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த பஞ்சகவ்யத்தில் ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடிய அமைப்பு உண்டு. பஞ்சகவ்யம் அப்படின்னா பசுமாட்டு நெய், கோமியம், சாணம், தயிர், பால் இதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. இது உங்களுக்கு கிடைக்கல, பக்கத்தில் கடையில் கிடைக்கல, சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 904336888626. இவங்கள்ட்ட பூஜை பொருட்கள் அத்தனை பொருட்களும் தரமான பொருட்களாக இருக்கு. அதுபோல இந்த பஞ்சதீப எண்ணெய்லாம் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் தயாரிக்கிறாங்க. அதிலே மூலிகை பயன்படுத்தி சில ஒரு 108 மூலிகை வகைகளை பயன்படுத்தி அந்த பஞ்சதீப எண்ணெயை தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கோலம் போடணும் அப்படின்னா அன்னன்னைக்கு அரைச்சி உங்களால் கோலம் போட முடியாது பச்சரிசி மாவால். அதனால் இவங்க வேற ஒரு புது ட்ரெண்டாக பச்சரிசி மாவை கட்டியாக்கி அதுலேயே சில மூலிகைகளும் கலந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, பச்சரிசி கோலமாவு கட்டின்னு. அதையும் வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை, அன்னன்னைக்கு இந்த கட்டியை எடுத்து தண்ணியில் நினச்சி கோலம் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட சமையல் எண்ணெய், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, சுகர் லாஸ் பவுட்ரு, இப்படி பல வகையான ப்ராடக்ட் இவங்க செய்கிறாங்க. வாங்கி பயன்படுத்திங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, விநாயகரை வணங்கிங்க, சிவன் பார்வதியை வணங்கிங்க, அஷ்டலட்சுமிகளை வணங்கிங்க, அப்புறம் 9 கிரகங்களையும் வணங்கிக்கிட்டு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் க்ளீம் காமதேவாய நமக, ஓம் க்ளீம் காமதேவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பொறுமையாக சொல்லணும், அவசரப்பட்டு சொல்லாதீங்க. 27 முறை ஒரே நேரத்தில் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சொல்லுங்க, ஓம் க்ளீம் காமதேவாய நமக,
இப்படி பொறுமையாக சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நீங்கள் உச்சரிக்கிற அந்த உச்சரிப்பு இந்த பிரபஞ்சத்துக்கே கேட்கணும், அதற்குரிய கிரகத்துக்கு கேட்டு சரியாக அது ஆக்டிவேட் ஆகும், அதாவது செயல்பட ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை குறைஞ்சது 9 நாட்கள் செய்யலாம், 12 நாட்கள் செய்யலாம், 27 நாட்கள் செய்யலாம். அதாவது 9 வாரங்கள், 12 வாரங்கள், 27 வாரங்கள், வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு செய்யுங்க. அதே போல 27 முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அன்பும் காதலும் காமமும் கரை புரண்டோடும். இதுல வேற எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. முக்கியமா இதை மட்டும் கவனிச்சுங்க, என்னன்னா நீங்க பரிகாரம் செய்றீங்க அப்படின்னா உங்கள் மனசு சுத்தமா இருக்கணும். நீங்க பரிகாரம் செய்யறதுக்கான நியாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது வெறும் இரவுக்கு மட்டும், உங்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும், உங்களுடைய ஆசைகளுக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பலிக்காது. உணர்வு பூர்வமா அன்புக்கும் காதலுக்கும் காமத்துக்கும் எந்த சுயநலமும் இல்லாம தூய மனசோட, தூய இதயத்தோட, தூய பக்தியோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரங்கிறது பொருள் வசதிக்கும் சரி, பாலியல் இன்பங்களுக்கும் சரி இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமான பரிகாரம். காமதேவ் தன்னுடைய துணைவியார் ரதியோட இருக்கிற படத்தை வச்சுக்கோங்க, கண்டிப்பா சக்தி அதிகமா இருக்கும். அதுபோல இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நம்ம மனசுல கண்ணை மூடிக்கிட்டு ஓம் க்ளீம் காமதேவாய நமக அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுலயே அதை காட்சிப்படுத்தணும், கற்பனை பண்ணணும். அதாவது துணையோட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி, அன்பா இருக்கிறது மாதிரி, அவங்கள தொடர்றது மாதிரி வாழ்க்கையில நீங்க எப்படி அனுபவிக்கணும், எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி காட்சிப்படுத்துறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அப்பதான் அந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகரிக்கும். நீங்க என்ன நினைச்சு மந்திரம் சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்படி இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தவறா போறவங்க திருந்துவாங்க, தவறா போறதுக்கு காரணம் எதுவோ அது சரியாகும், உங்களுக்கு மனசு தூய்மையாகும், உங்களுக்கும் கிரகங்களால இந்த மாதிரி எண்ணங்கள் அலைபாயுது அப்படின்னா அதுவும் சரியாகும். எது எப்படியோ நாம நல்லா இருந்தா, நாம நேர்மையா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எதுவும் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. கிரகங்கள் எப்பொழுதுமே அது கடமையை சரியா செய்யட்டும். ஆனா நாம ஒரு தவறு செய்யறவங்களை பார்த்தாலோ, அல்லது நம்ம குடும்பத்துல தவறு செய்யறவங்க இருந்தாலோ, அல்லது நாம செஞ்சாலோ அதை கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு அவசரப்படாம, திட்டாம, பெரிய பிரச்சனையை உருவாக்காம நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கு மேல எல்லாம் சரியா இருக்கட்டும், இதெல்லாம் பாவம், ஒரு கர்மா, இதை இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யும் போது இந்த துரோகத்தையோ அல்லது இந்த பாவத்தையோ நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்துல நாம வருத்தப்படுற அளவுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே இது யாருக்குமே இந்த கெடுதல் நடக்காது. எப்போதுமே இந்த உண்மையை புரிஞ்சுங்க, நமக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்களால அல்ல, நம்மளால தான். நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நமக்கும் நடக்கும்ங்கிற புரிதலோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.